சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தை இன்னொரு விஷயத்தின் மூலியமும் விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாரு. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு குடுக்குறோம். அதாவது வீடு வழங்குறதுக்கான வழிவகை செய்வோம். அதே போல காரு, பைக் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை எல்லாரும் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, என்ன விஜய் அவர்கள் வீடு இலவசமா தரப்போறாரு, பைக் இலவசமா தரப்போறாரு, கார் கூட அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இலவசம் தான். இப்போ நாங்க எப்படி இலவசம் மக்களுக்கு கொடுக்குறோமோ அதையே தான் அவரும் சொல்றாரு. இதுல என்ன மாற்று அரசியல் இருக்குன்னு கேக்குறாங்க. முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறத எங்க தலைவர் வைக்கிற குறிப்பு. நீங்க இலவசத்துக்கு நாங்க எதிரானவர்கள். ஆனா எதிர்கட்சிகள் எல்லாமே நீங்க இலவசத்தை தான் குறிப்பிடுறீங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு மூளை. எங்களை எதிர்ப்பவர்களுக்கு மூளை இல்லைன்னு நான் சொல்லுவேன். எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும், அந்த உயர்வுக்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்யணும்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஆனா எங்க தலைவர் சொன்னாரு, நாங்கள் மீன் பிடிப்பதை விட மீன் பிடிக்க கத்துக் கொடுப்பதான் எங்களுடைய ஆட்சி முறைன்னு சொல்றாரு. அதை நீங்க முதல்ல கவனிக்கணும். இந்த தெளிவான விளக்கம் விஜய் அவர்கள் தரலன்னு சொல்றாரு. இல்ல, அவர் தானே சொல்லியிருக்காரு. நாங்க மீன் பிடிக்க உங்களை அனுமதிக்க மாட்டோம், மீன் பிடிக்க கத்துக் கொடுப்போம்ங்கிறார். அதான் முக்கியமான. ஆக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் மாபெரும் அசைக்க முடியாத மக்கள் சக்தி, தீய சக்தியை ஒழித்து கட்டுவதுதான் எங்களுடைய இறுதி போர். சார், இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய ராமாபுரம் கதவுகள் எப்போதுமே திறந்து இருந்ததா சரித்திரமே தவிர்த்து திறக்காம இருந்ததே கிடையாது. ஆனா பனையூர் கதவுகள் மட்டும் திறந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஏன், எதனாலனா மக்கள் போய் விஜய் அவர்களை சந்திக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சீமான் அவர்களுடைய ஆதரவாளர், நாம் தமிழருடைய ஆதரவாளர். அவர் முதல்ல ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இருக்கிற தமிழர்கள்லாம் கொதிக்குள்ள எங்க மாட்டினாலும் சிக்கனா தொலைச்சோம். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் அடிக்கிறது, தொட்டதுக்கெல்லாம் அசிங்கமாக பேசுறது, வரைமுறை இல்லாமல் தாக்குவது, இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம். எங்களது தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வஞ்சி செஞ்சிருக்கேன். ஆனால் இப்பொழுது நான் பக்குவப்பட்டிருக்கேன். என்னை பக்குவப்படுத்திய தலைவன் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கும், எல்லோரையும் சமமாக பார்க்கணும், எதிரிகளாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய இடத்தில், துரோகிகளாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்கிற இடத்தில் நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தலைவர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நான் அதே நேரத்தில் கடும் கோபம் உள்ளது ஆட்சியாளர் மீது. ஒரு வகையில உண்மைதானே. இல்ல, கட்சியில இருக்கிறவங்களாலேயே விஜய் அவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்றாங்களே. எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கு தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இல்ல, அவராவது இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர், அவருக்கு சில பாதுகாப்புகளா இருக்கும். அப்போ மக்களுடைய களத்திலேயே நிக்காத விஜய் அவர்கள் எப்படி முதல்வர ஆக முடியும்? இந்த தருதலைகளுக்கெல்லாம் சாக்கடைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி நேரத்தை கடக்க வரும். ஏன்னா சாக்கடைக்கு போய் நான் கல்லறியை சொல்றேன். அது என்ன, ஏன்னா என் மேல தான் தெரியும். சாக்கடை அப்படின்னு சொல்றது நாம் தமிழர் கட்சி. அது நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அவசியம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்க சாக்கடை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, விமர்சனம் வேண்டும், ஆனால் அது அசிங்கமான விமர்சனமாக இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கு. பனையூர் கதவுகள் திறந்தே தான் இருக்கு. நேற்று கூட 600க்கும் மேற்பட்டவர்கள் கட்சியில் திறந்த கதவுல தான் சேர்ந்திருக்கு. எண்ணற்றவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கதவு எங்கள் தலைவர் கொஞ்சம் பெருசா போடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சின்ன கதவா இருக்கிறதுனால கூட்டம் வெளியில நிறைய. ஆனால் அந்த தருதலைகளுக்கு தெரியாது என்ன நடக்குதுங்கிறது எங்க கட்சியினுடைய ரகசியம். இதெல்லாம் நான் வலைவழித்தளத்தில் பேசி இது போன்ற சாக்கடைகளுக்கெல்லாம் நான் பதிச்சு நேரத்தை வீணாக்க